Hello students. Hello students. இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்இ மேத்தமெட்டிக்ஸ்ல ரியல் நம்பர்ஸ் சாப்டர்ல எஃப்டிஏ டாபிக்ல ஃபியூ கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எவரி காம்போசைட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். இதுதான் எஃப்டிஏ தியரம். இது யூனிக். ஒன்லி ஒன் வே we can express a order does not matter. ஓகே, செக் ஆன்சர். இது கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a factory has 252 red tiles and 360 blue tilesனு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு கலர் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் டைல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். மேக்ஸிமம் டைல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் டைல்ஸ் அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். 36 தான் ஆன்சர். லெட்ஸ் செக் த ஆன்சர். பாருங்கள், இதோட ஹெச்சிஎஃப் வந்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு லோவஸ்ட் காமன் ஃபேக்டரோட பவர்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. அதாவது இங்கே 2 to the power 2 இருக்குது, 2 to the power 3 இருக்குது. ஸோ காமன் இஸ் 2 to the power 2. அதே மாதிரி 3 to the power 2 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். 7 காமன் இல்லை, 5 காமன் இல்லை. ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 2 to the power 2 to the power 2 into 3 to the power 2 which is equal to 4 into 9 which is 36. அதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இது பார்த்தீங்கன்னா 12 to the power n அப்படிங்கிறது வந்து ஜீரோவில் எண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 12ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 4 into 3 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் into 3. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 3 ப்ரைம் ஃபேக்டர்ஸு. ஒரு நம்பர் வந்து ஜீரோவால் முடியணும்னா அது 10ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 5 ப்ரைம் ஃபேக்டர்ஸு. ஸோ எவரி நம்பர் விச் இஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் 1 2 and 1 5 as ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகும். நம்மக்கிட்ட 2 இருக்குது ஒரு ஃபேக்டராக, பட் 5 இல்லை. ஸோ திஸ் நம்பர் cannot be end with 0. ஓகேங்களா? never end with 0 தான். செக் ஆன்சர். திஸ் இஸ் கரெக்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் டு ஆன்சர். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷினில் 2 cube into 3 into p இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா அதில் இருக்க ஃபேக்டர்ஸோட பவர் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். பட் ஹியர் நம்ம பார்த்தோம்னா இது ஈவன் கிடையாது. 3யும் 1ல் முடியுது, இது ஈவன் கிடையாது. பி இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா மஸ்ட் பி ஈவன், ஆல் ப்ரைம் எக்ஸ்பனன்ட் மஸ்ட் பி ஈவன்கிறத செலக்ட் பண்ணிடலாம். செக் ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் இருங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 to the power 3 into 3 to the power 2 into சாரி இது ஒரு நம்பர். ரெண்டாவது நம்பர் 2 ஸ்கொயர் into 3 into 5. இதுதான் 2 நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸு. இதோட ஹெச்சிஎஃப் வந்து 2 to the power 3 into 3 ஸ்கொயர் into 5னு சொல்கிறாங்க. இதில் 5 பார்த்தீங்கன்னா காமன் கிடையாது, பட் 5 எடுத்திருக்காங்க. ஹெச்சிஎஃப்க்கு வந்து லோவஸ்ட் பவர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். பட் ஹியர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. அதுவும் நாட் கரெக்டு. ஸோ இன்கரெக்ட்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ ஹெச்சிஎஃப் டேக்ஸ் த லோவஸ்ட் பவர் ஆஃப் காமன் ப்ரைம்ஸ். செக் ஆன்சர் கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவிசபிள் பை 12 எக்ஸாக்ட்லி வந்து 3 டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர் இருக்கணுன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 4 into 3
அதை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. ஸோ நமக்கு 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. 2வும் 3யும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரில். இப்போ நமக்கு தேர்ட் ப்ரைம் வேணும். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி 2ங்கிறது ஒரு ப்ரைம் இருக்குது, 3ங்கிறது ஒரு ப்ரைம் இருக்குது. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் பின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஸ்டார்ட் வித் 2, 3, 5. அப்போ 5 தான் அடுத்த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். 12 into 5 is equal to 60. அப்போ 60 தான் smallest number divisible by 12 with exact 3 distinct prime factors. ஓகேங்களா? Check the answer. Correct. Students, இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும், நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா எங்களோட வெப்சைட் rankers.inல லாகின் பண்ணுங்கள். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை உங்களோட போர்டு எக்ஸாமில் நல்லா ஹையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.